டீலிமிட்டேஷனில் அந்த ப்ராமிஸ் கொடுத்தாலும் இப்போது எதிர்க்க வேண்டிய நிலையில் திமுக இருக்கிறது. ஏடிஎம்கே வச்சு அதே விமர்சனம் பண்ணாங்க. பாஜக இங்கு இருக்கக்கூடிய எந்த மாநில கட்சி தூக்கி சுமந்தாலும் அவர்களுக்கு அது பேகேஜ், அவர்களுக்கு அது மிகப்பெரிய சுமை. 2029 விஜய் எதிர்ப்பு வச்சு உங்களுக்கு ஓட்டு கிடைச்சுமாங்கிற கேள்வி இருக்கீங்க. நம்பிக்கை மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இப்போ வந்துட்டு பார்லிமெண்ட்டில் டிஎம்கேயோட சப்போர்ட்டை பாஜக கோருமா? ஏன்னா ஏற்கனவே டீலிமிட்டேஷனுக்கு எதிராக வாக்களிச்சது திமுக. அதுக்கப்புறம் அதோட நகரெல்லாம் அப்போதைய முதலமைச்சர் அந்த ஸ்டாலின் அதை தீட்டு கொளுத்தலாம் செஞ்சார். இந்த நிலைமையில பாஜக ஆதரவு கோரும்போது டிஎம்கே இதுக்கு என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க? இதில் ஒரு விஷயம், இந்த மசோதாவை எப்படியாவது ஜெயிக்க வைத்து விடுவதுங்கிறதுல பாஜக முழு வீச்சில் இருக்கிறாங்க. திமுகவிடமும் அவர்கள் ஆதரவு கோருகிற முயற்சியை முடுக்கி விடுவார்கள், கட்டாயம் கேட்பார்கள். இதுக்கு இது பார்க்குற மாதிரி தான், பல்ஸ் பார்க்குற மாதிரி தான் சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஒரு 8 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன், அதுக்கு முன்பாக ஒரு பேட்டி ஒன்று கொடுக்குறாரு. மத்திய அமைச்சரவை, குறிப்பாக உள்துறை அமைச்சகம் தரப்பிலிருந்து அந்த செய்தி, இந்த முறை அந்த சட்ட மசோதாவிலேயே எல்லா மாநிலங்களுக்கும் என்ன இருக்கோ அப்படியே 50% என்பதை சட்டத்தில் நாங்கள் ஷரத்தாக சேர்த்துருவோம், ப்ரோரேட்டா அல்லது ப்ரொபோர்ஷனல் அப்படிங்கிற வகையில் இதை சட்டத்திலேயே சேர்த்து ஒரு கிளாஸாக வரும். போன முறை கடைசியாக அமித்ஷா அவர்கள் எல்லோரும் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி எனக்கு வேணால் 1 மணி நேரம் டைம் கொடுங்க, நான் பில்லை மாற்றி கொண்டு வரேன், நீங்கள் எல்லாம் ஆதரித்து ஓட்டு போடணும்னு கேட்டார். இந்த முறை சட்டத்திலேயே அது ஒரு கிளாஸாக ஒரு ஷரத்தாக நாங்கள் உள்ளே சேர்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்பது ஒரு ஆழம் பார்க்கக்கூடிய வேலை தான். அது திமுகவுக்கான செய்தியாகவும் நம்ம பார்க்கலாம். இப்போ தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய அதே எண்ணிக்கை இருக்கிறதுல 50% எல்லாருக்கும் ஏற்றுற மாதிரி என்றால், அந்த இடத்துல போன முறை அந்த வாக்குறுதி இல்லைங்கிறதுனால நீங்கள் பரிசீலிக்கலாம் என்று மிக நிச்சயமாக திமுகவிடம் அவங்க கேட்பாங்க. சட்டத்தினுடைய நகல் வர வரைக்கும் நாங்கள் பார்க்கலான்னு இவங்களும் தள்ளி போடுவாங்க. ஆனால் பாஜக திமுக ஆதரவு நிலைப்பாடு எடுப்பாங்களா? சப்போஸ் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது அப்படின்னா திமுக ஆதரவு நிலைப்பாடு இருக்குமா? இப்போ தமிழ்நாட்டுக்கு தொகுதிகள் அதிகமாக இருக்கும், மக்களவை தொகுதியில் கூடும் அப்படின்ற பட்சத்தில் அவங்க திருப்பியும் அதுக்கு அந்த இடம் தான் திமுகவுக்கான உள்ளபடியே ஒரு ஆசெட் டெஸ்ட் நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் அந்த இடத்துல காங்கிரஸ் ஆஃபீஸாக இதுதான் வாக்கு செலுத்த போகிறது. டீலிமிட்டேஷனில் அதிமுகவினுடைய நிலைப்பாடு, அவங்களுக்கு ராஜ்யசபாவில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், தாவேக்கா ரொம்ப ஷ்ரூடாக அவர் கிடைச்ச ஒரு எம்பியமோ அவங்ககிட்ட தள்ளி விட்டதுக்கு ரீசனும் நேரடியாக நம்ம ஸ்டாண்டு மோடி எதிர்க்கக்கூடாது, மோடி எதிர்க்க வேண்டாங்கிற எண்ணத்துல இருந்தால் அவர் செஞ்சுருக்காரு. அப்போ இந்த இடத்துல இங்கே ஒரு ஃபார்மேட்டுக்குள்ளே எப்படி ஸ்டாலின் அவர்கள் இருந்தபோது ஒரு அனைத்து கட்சி கூட்டம் அரேஞ்ச் பண்ணாரோ, அடுத்த கட்டமாக இதை அதை நோக்கி போகணும். திமுக தனித்து எடுக்கிறது அப்படின்னா சிம்பிளாக இவங்க ஒரு நரேட்டிவ் செட் ஆல்ரெடி வச்சு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா காங்கிரஸ் தரப்பில். பாஜக கூட அவங்க முன்கூட்டியே டீலிங் வச்சுட்டாங்க. பாஜகவோட உண்மையான இப்போ வருது பாருங்கள், ரவி அவர்கள்லாம் அது திமுக சொல்லி வச்சு செஞ்சது தான். நீங்கள் வர மாதிரி வாங்க, சண்டை போடுற மாதிரி போட்டுட்டு போங்க, நாங்கள் ஸ்கோர் பண்ணுறோன்னு இன்றைக்கி தாவேக்காவினர் அமைச்சர்கள்லாம் விமர்சனம் வைப்பதை போல் அது உண்மைங்கிற இடத்துக்கு ஒரு நரேட்டிவில் போய் நின்று போயிடும். அப்போ இவ்வளோ நாள் இப்போ திமுக செய்த பாஜக எதிர்ப்பு என்பதை கேள்விக்கு உட்படுத்துவார்கள். அதையும் தாண்டி அவங்க கன்வின்ஸ் பண்ணுறாங்க, இல்லை தமிழ்நாட்டுக்கு உண்ட எல்லாத்தையும் நாங்கள் உறுதி பண்ணுறோம் பாதுகாப்பாகங்கிற பட்ஜெட்டில் வரும்போது இவங்க மக்களையும் கட்சிக்காரர்களையும் எப்படி கன்வின்ஸ் பண்ணுறாங்கங்கிற சவால் அதற்கு அடுத்தபடியாக திமுகவுக்கு அது பேக் ஃபயர் ஆகிடாதா? ஏன்னா முழு வீச்சில் பாஜகவை எதிர்த்துட்டோம், இப்போ திரும்பவும் பாஜகவை எதிர்த்தவங்களே திரும்பி பாஜக ஆதரவு நிலைப்பாடு எடுக்கும் போது அது திமுகவுக்கு தமிழ்நாட்டு அரசியலை பாதிக்காதா? ஏன்னா டெல்லி அரசியல் வேற, தமிழ்நாட்டில் அது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது போது அந்த அரசியல் பாதிக்கும் போது அது டிஎம்கேக்கு பேக் ஃபயர் தானே. 2029 மையப்படுத்தி கேள்வியாக நம்ம பார்க்கணும். ஒன்று. ரெண்டாவது, இப்போ இல்லை என்ன சொல்கிறோன்னா, நாங்கள் அப்போ கூட்டணியில் இருந்தோம், ஆனால் அப்போ நாங்கள் பாஜகவுக்கு கொள்கை ரீதியாக பூட்டு போட்டிருந்தோம். அதே மாதிரி கிட்டத்தட்ட அது அந்த நிலைப்பாட்டில் தான் இருக்காங்க. நாங்கள் போகவும் செய்வோம், அதாவது நாங்கள் அடுத்து அவங்க பாஜகவை நோக்கி நாங்கள் நகர போகிறோம், ஆனால் நாங்கள் பாஜக கொள்கை ரீதியாக பாஜக கூட நாங்கள் இணக்கமாக இருக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு இதுவை இப்போவே பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் பல்ஸ் பார்க்குறத நம்ம எடுத்துக்கலாம். இதில் என்னென்னா, டீலிமிட்டேஷனில் எந்த சிக்கல் வந்தாலும் நாளைக்கு அவங்க தான் பதிலுக்கு போகணும். நீங்கள் 2 அரசுகளை ஒரே நேரத்தில் உங்களால் எதிர்க்க முடியுமா? ஏன்னா அதுதான் மாநில லஞ்ச ஒழிப்புத்துறையே நம்ம சமாளிக்க வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் மத்திய ஏஜென்சியான சிபிஐ, அமலாக்கத்துறையெல்லாம் நம்ம சந்திக்கணும். ரெண்டுத்தையும் ஒரே நேரத்தில் நம்ம எதிர்க்க கூடாதுன்ற ஒரு அந்த இடத்துல காங்கிரஸ் கூட இல்லை, அதனால் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக விடுங்க, இல்லைன்னா நாங்கள் பிஜேபி காங்கிரஸ் 2 பேரையும் சமதூரத்தில் வைத்து ஒரு தேர்ட் ஃப்ரண்ட்டை கட்டினா, நீங்கள் ரிவர்ஸில் யோசிச்சிங்கன்னா சாத்தியமா? கட்டுறாங்க இல்லை, ஒரு தேர்ட் ஃப்ரண்ட்டை கட்டுவது என்பது
ஸ்ட்ராட்டஜிக்கலி மக்கள் நல கூட்டணியாக இருந்தால் ஆளுங்கட்சி ரிட்டர்ன் வர வாய்ப்பு இருக்கு இல்லையா? அந்த முயற்சி கூட நாங்கள் செய்கிறோம் என்பதாக கூட. ஆனால் மக்கள் நல கூட்டணி வந்து தோல்வி அடைஞ்ச கூட்டணி இல்லை. அஃப்கோர்ஸ். பட்டு கூட்டணி தோல்வி அடைந்தது. இருந்த தலைவர்கள் எல்லாம் அதுக்கு பிறகு அவங்க அடுத்த இதை நோக்கி நகர்ந்துட்டாங்கிற விஷயம் இருக்குல்ல. தலைவர்களுக்கு அது இழப்பா இல்லையான்னு அவங்களுக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த இடத்துல நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் இவ்வளவு நாட்களாக பாஜக எதிர்ப்பு பேசுகிற தனியும் பொய்ன்னு ரொம்ப ஈஸியாக ஆமாம் தாவேக்கா அதை மொத்தமாக ஒயிட் வாஷ் பண்ணிடுவாங்க. அவங்க பாருங்க கடைசியில் பாஜக கூட சேர்றதுக்கு இருந்து அது விஜய் இதுக்கு முன்னாடி சொன்னதே வந்து அது உண்மையாகிற மாதிரி ஆயிடும்ல. மறைமுக கூட்டணியில இருக்காங்க, மறைமுக கூட்டணியில இருக்கான்றது இதுதான் அவங்களுக்கான ஆசிட் டெஸ்டாக இருக்க போகிறது. அகைன் அவங்க தனியாக நிற்கிறாங்க, தேர்ட் ஃப்ரண்ட்டை நோக்கி போகிறாங்க அப்படின்னா அதுக்கான சாத்தியக்கூறுகள் என்னங்கிறது அகைன் அது மற்றும் ஒரு பெரிய கேள்வியாக இருக்கும். டீலிமிட்டேஷனில் அந்த ப்ராமிஸ் கொடுத்தாலும் இப்போது எதிர்க்க வேண்டிய நிலையில் திமுக இருக்கிறது. அதை தாண்டி ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா அது ஒன்ஸ் ஃபார் ஆல் அந்த கட்சியினுடைய எதிர்காலத்தை என்ன ஆகுங்கிற கேள்வியையும் மிக நிச்சயமாக உருவாக்கும். எதிர்காலம்னா என்ன, அடுத்து இமீடியட் எலெக்ஷன்ஸ் நோக்கி நீங்கள் போகும்போது ஏன்னா 29 ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வராங்க. 2 வருஷம் பதவி காலம் குறைஞ்சிரும். நீங்கள் எங்கே சிக்கல் வரும்னா 2021க்கு முன்பாக ஒரே நாடு ஒரே தேர்தலை அதிமுக எதிர்த்தது. ஆமாம். ஆனால் 21க்கு பிறகு ஆதரித்தார்கள். ஏன்னா திமுகவோட ஆட்சி முடிவுக்கு வரும் அப்படின்றதுக்காக. அப்படியான ஒரு நிலைப்பாட்டை திமுக எடுக்காதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்களுக்கு உண்டான லாபம். இப்போ அதிமுக சொல்றாங்கன்னா அவங்க கூட பாஜக கூட கூட்டணியில இருக்காங்க. அது வந்து அது கூட்டணியில இருக்காங்கன்னு தெரிஞ்சதான் இந்த எடப்பாடி பழனிசாமி 3 வருஷத்துல முதலமைச்சராக ஒரு வாய்ப்பு இருக்குன்னு தான் சொன்னாங்க. பாஜக கொள்கை அதுக்குள்ளேயே போகாதீங்க தயவு பண்ணி. இல்ல இப்ப எடப்பாடி வந்துட்டு சரியா 24 நமக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்கு சிஎம் ஆகிறதுக்கு. இப்ப தோத்தா என்ன 3 வருஷம் தான் எப்படியாவது ஓட்டிட்டு போயிடலாம் என்கிற எண்ணத்திலிருந்து வந்த ஆதரவு இது. இல்லை இருந்தாலுமே வந்துட்டு இப்போ எப்படின்னா மக்களுக்கு வந்து ஒரு மனநிலை இருக்கும்ல. எடப்பாடிக்கு இப்போ இவ்வளோ ஓட்டு வருதுன்னா அது வந்து அவங்க பாஜக கூட்டணியில் இருந்தும் அவங்களுக்கு இந்த வாக்குகள் கிடைக்குது. ஆனால் திமுகவுக்கு வந்து அதே மாதிரி கிடைக்குமா? இப்போ பாஜக ஆதரவு நிலைப்பாடை எடுத்துட்டு ஒரு டீலிமிட்டேஷனால ஒரு ஒரே நாடு ஒரே தேர்தலில் மறுபடியும் தேர்தல் வரும்போது அதை அவங்களால சந்திக்க முடியுமா? அதே விமர்சனம் தாங்க. பாஜக இங்கே இருக்கக்கூடிய எந்த மாநில கட்சி தூக்கி சுமந்தாலும் அவர்களுக்கு அது பேகேஜ், அவர்களுக்கு அது மிகப்பெரிய சுமை. நீங்கள் 100 மீட்டர் ஓட்டத்துக்கு எல்லாரும் அவங்க ஃப்ரீயாக ஓடும்போது நீங்கள் கூடுதலாக ஒரு 100 கிலோ முதுகில் கட்டிட்டு சேர்த்து ஓட்டுற கணக்கு தான். அது சமமான போட்டியாக இருக்காது. ஆன்டி பிஜேபி ஓட்ஸ் தான் இங்கே அதிகம். நீங்கள் ஆன்டி டிஎம்கே என்ன டிஎம்கே கூட்டணி அந்த ஆன்டி பிஜேபி ஓட்டிங் அதிகம்ன்றதால வந்து திமுக வந்து ஒருவேளை அது மசோதாக்களுக்கு ஆதரவாக வாக்களிக்காம வெளிநடப்பு செஞ்சிருவாங்க. வாக் அவுட் பண்ணாலும் நீங்கள் வந்து அதை ஜெயிக்க வைக்கிறதுக்காக தான் வாக் அவுட் பண்ணீங்கிற விஷயம் வந்துடும். கடந்த காலத்தில் இப்படி தான் அது காவிரி நதி நீர் ஆணையமா இல்லை அதுக்கு முன்னாடி வேற ஒரு விஷயம் வரும்போது இன்னொரு காரணத்தை சொல்லி அவையை அன்றைக்கு அதிமுக முடக்கியது. நான் சொல்கிறது அவங்க 37 பேர் ஜெயிச்சு போன அந்த காலகட்டத்தில் அவங்க அவையை முடக்கினதுனால ஒரு குறிப்பான மசோதாவை கொண்டு வரல. அதை கொண்டு வந்திருந்தா முடக்கிட்டு அவங்க வெளிநடப்பு பண்ணிட்டாங்க, மோடியை எதிர்க்க வேண்டாங்கிறதுக்காக செஞ்சது அப்படின்னு இப்போ வரைக்கும் திமுகவினர் அதை சொல்லி காட்டுவாங்க. அன்புமணி வக்ஃப் மசோதாவில் வாக் அவுட் பண்ணதே நம்ம இவ்வளோ நாள் சொல்லி காட்டி பாஜகவை எதிர்க்க அவருக்கு தைரியம் இல்லைன்னு தானே பேசிக்கிட்டு இருந்தோம். எதிர்த்தரப்பில் அரசியல் செஞ்சவங்க எல்லாம் இப்போ மதச்சார்பற்ற சக்திகளாக பொசிஷன் பண்ண அத்தனை பேரும் அதை செஞ்சாங்க இல்லையா? அப்போ வாக் அவுட்னாலும் அதை நேரடியாக நீங்கள் ஆதரிக்கிறதாகத்தான் போகும். எதிர்த்து இப்போ என்னன்னா இந்த பாஜகவோடு சேருவது என்பது மிகப்பெரிய உங்களுக்கு நீங்களே உங்க காலில் நீங்களே வாரி விட்டுட்டு கீழே விடுற கணக்கு தான். ஒருவேளை அந்த விஜய் எதிர்ப்புன்றத ரொம்ப தீவிரமாக்குறாங்களா? பாஜக எதிர்ப்பு வந்து சாஃப்ட் ஆக்கிட்டு விஜய் எதிர்ப்பை தீவிரமாக்குறதால தான் இந்த ஒரு நிலைப்பாடு எடுப்பாங்க. 2029ல் விஜய் எதிர்ப்பை வச்சு உங்களுக்கு ஓட்டு கிடைச்சுமாங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? இப்போ பிரச்சனையே நீங்கள் திரும்ப 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 சமீப நாட்களாக திமுகவோட இருந்த கூட்டணி கட்சிகள் ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் இருந்ததுனால தான் அந்த கூட்டணி மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியே இருந்தது. நாங்கள் வந்தோம்னா அங்கே மதச்சார்பற்றங்கிறதுக்கு வழியே இல்லை என்பதாகலாம் பேசுகிறார்கள். அப்படி பார்த்தால் காங்கிரஸ் 2014 அவங்க சோலோவா போனப்போ ஜெயலலிதா அம்மாவுக்கு எல்லாம் மதச்சார்புடையவர்கள் தான் ஓட்டு போட்டு அந்த 37 ஜெயிச்சாங்களான்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? அதை நம்ம அப்படிலாம் எடுத்துட முடியாது ஓவரால் ஒரு ஜிஸ்ட் பார்த்தோம்னா. பட் அவங்க வைக்கும்போது ஆன்டி டிஎம்கேவை அண்ணாமலையும் பேசுவார், 29 அவர் நிற்கிறாருன்னா திமுக பேசும். அதிமுக ஆப்வியஸாக பிஜேபியோட தொடர்ந்தாங்கன்னா அதை ஆன்டி இது பேச மாட்டாங்க. தாவேக்கா தலைமையிலான ஒரு கூட்டணி மிக நிச்சயமாக பேசும். ஸோ முதல் இது தாவேக்கா, திமுக, இந்த பக்கம் அண்ணாமலை வராருன்னா அவரும் பேசுவார், சீமானும் ஆப்வியஸாக பேசுவார்,
ஆன்டி பிஜேபி ஓட்டு எக்கச்சக்கமாக சிதற போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ அதுலேயும் நீங்கள் முதலாக பொசிஷன் பண்ணணும், ஆன்டி விஜயும் முதலாக பொசிஷன் பண்ணணும். நீங்கள் எதிர்க்கிறீங்கனாலே உங்களுக்கு எதிரான ரைடுகளில் தொடங்கி எல்லாமும் வர தொடங்கும். அப்போ ஒரு மிகப்பெரிய பலமுனை தாக்குதலுக்கு திமுக தயாராகிறது. அவங்க என்ன முடிவு எடுத்தாலும் அதில் நெருக்கடிகள் வரப்போகிறது. என்ன முடிவு எடுக்க போகிறார்கள் அந்த கட்சி ஒரு அமைப்பாக அப்படிங்கிறத நம்ம அவங்ககிட்டே விடலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பதில்களுக்கு நன்றி.